முதல்ல ருத்துராஜ் இந்த சீசன் 2 மேட்ச் தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மா, கம்போஜ் இந்த மாரி நெறைய யங்ஸ்டர்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தான் நம்ம அவங்க மேல பிரஷர் போட முடியல. ரீசென்ட்டா கூட ருத்துராஜ் சொன்னாரு, இந்த மாரி ஆ அந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சாலே யங்ஸ்டர்ஸுக்குலாம் வந்து மீடியா மூலியமா, ஃபேமிலி மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, ஸோ இந்த இது கண்டிப்பா ஒரு பிரஷர் அவங்க ஏற்கனவே அத சுமந்துட்டு தான் இருக்காங்க. இதில ரிசல்ட்ஸும் கிடைக்கலன்னா இன்னும் ரொம்ப பிரஷர் ஆயிடுறாங்கன்னு. ஸோ நீங்க ஆஸ் அ பிளேயரா பாருங்க, சஞ்சு சாம்சன் வந்து 2 மேட்சும் ஃபெயிலியர். பெருசா எதுவும் பண்ணல. அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் நெறைய விஷயங்கள நெறைய பிளேயர்ஸ்ட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரும் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு ஐபிஎல், எல்லாமே ஓகே. பட் ருத்துராஜ் கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு. ஏன்னா வந்து அவர கைட் பண்றாங்க. நம்ம முன்னாடியே வந்து ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜாவே ஒரு தடவ கேப்டனா குடுத்து, அவர்கிட்ட ஒரு 7 மேட்ச் குடுத்து திரும்ப வாங்குனோம். அது அந்த சீசன் வந்து இந்த மொத்த யூனிட்டையும் டவுன் ஆக்கிருச்சு. நம்ம ஒழுங்காவும் பெர்ஃபார்ம் பண்ணல. என்னதான் தோனி ரீப்ளேஸ் பண்ணாலுமே, நமக்கு அந்த சீசன்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த தப்ப நம்ம பண்ண வேணாம். கொஞ்சம் டைம் குடுத்தோம்னா, கண்டிப்பா இவரே நல்லா பண்ணுவாரு. யங்ஸ்டர்ஸையும் பேக் பண்ண வேண்டிய டைம். ஸோ கேப்டனா நம்ம குறை சொல்ல வேணாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாலே கண்டிப்பா வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுரும்.